Hey all, welcome and welcome back to Bagi's Kitchen Mormilagai. இன்னைக்கு ஆடி மாசத்தோட ஃபர்ஸ்ட் வெள்ளிக்கிழமை. இதுக்கு நான் ஒரு ஸ்வீட் பண்ணியிருக்கேன். அது என்ன ஸ்வீட்? திருவையாறு ஃபேமஸ். இதுதான் ஹிண்ட். உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் இவ்வளோ நேரத்தில் நான் நீங்கள் வந்து தம்ப்நெயில் பார்த்துருப்பீங்க. திருவையாறு ஃபேமஸ் ஸ்வீட் நம்ம பண்ண போகிறோம். அதுக்கு என்னெல்லாம் இன்க்ரீடியன்ட்ஸ் தேவை, எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம வந்து இப்போ அசோகா ஹல்வா பண்ண போகிறோம். திருவையாறு ஃபேமஸ் அசோகா ஹல்வா. அதுக்கு ஒரு ½ கப் மெஷர்மெண்ட்டில் முதல்ல பாசிப்பருப்பு எடுத்துக்கோங்க. இந்த பாசிப்பருப்பை ஃபஸ்ட்டு வெறும் வானலியில் நம்ம வறுத்துக்கணும். வறுத்துட்டு அப்படியே தண்ணி விட்டு நம்ம வந்து இது நல்ல குழையிற அளவுக்கு வேக வைக்கிற அளவுக்கு கன்சிஸ்டன்சி வர அளவுக்கு ப்ரெஷர் குக் பண்ணிக்க போகிறோம். இதுக்கு வந்து ½ கப் வந்து பாசிப்பருப்பு எடுத்துருக்கோம் இல்லையா, அதுக்கு ஒரு 1/4 கப்பு ஒரு 3-4 டேபிள் ஸ்பூன் எக்ஸ்ட்ரா அந்த அளவுக்கு நெய் தேவைப்படும். 1/4 கப்பு ப்ளஸ் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நெய் எக்ஸ்ட்ரா தேவைப்படும். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து கோதுமை மாவு தேவைப்படும். ஒரு 10-15 கேஷ்யூ, கொஞ்சமாக ஏலக்காய் பவுடர், இல்லாட்டி ஏலக்காய் தட்டி நீங்கள் போட்டுக்கலாம், நோ ப்ராப்ளம். அதே மாதிரி ஃபுட் கலர் வந்து இதுக்கு ரெட் கலர் தேவை. என்கிட்ட ரெட்டு இல்லை, என்கிட்ட பிங்க் தான் இருக்குது. அதனால் நான் பிங்க் ஆட் பண்ணிக்கிறேன். பிங்க் அண்ட் எல்லோ சேர்க்கலாமா அப்படின்னு கூட யோசிச்சுட்ருக்கேன். இல்லை வெறும் எல்லோ கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். உங்கள்கிட்ட அந்த ரெட் இருந்தது அப்படின்னா அந்த ரெட்டோட நல்ல அந்த ஒரிஜினல் ஹல்வா சாப்பிட்ற அந்த கலர் கிடச்சிரும். இல்லை ஃபுட் கலரே வேண்டாம் அப்படின்னா கூட நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம். அது உங்களோட விருப்பம். இதை நல்ல ஒரு 1 மினிட் அளவுக்கு ரோஸ்ட் பண்ணிக்கலாம். ட்ரை ரோஸ்ட் பண்ணால் போகிறோம், நெய் விட்டோ இது பண்ணியோலாம் ரோஸ்ட் பண்ணுங்கிற அவசியம் இல்லை. ஒரு 1 மினிட் இதோட கலர் சேஞ்ச் ஆகி இதுக்கு ஒரு நல்ல அரோமா கிடைக்கும். அந்த அளவுக்கு நல்ல இதை வந்து ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போது இது பாருங்கள், நல்ல ஒரு வாசனை வந்துட்டு இந்த கலரும் லைட்டாக சேஞ்ச் ஆகிடுது. இந்த அளவுக்கு ஆனால் போகிறோம். நல்ல ஒரு ½ கப் இல்லையா, ஒரு 2-3 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். நல்ல இந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இதை மூடி வச்சு 5 விசில் அளவுக்கு குக் பண்ணிக்க போகிறோம். 5 விசில் வரட்டும், அப்புறம் நான் உங்களுக்கு காட்டுறேன். இதை மூடி ஒரு 5 விசில் வைக்க போகிறோம். யூஸ்வலாக நம்ம பாசிப்பருப்பு எப்படி வேக வைப்போமோ அதே மாதிரி தான். நான் 5 விசில் வைக்கச்சு இது குழையணும். அதனால் இதுக்கு வந்து சுகர் வந்து 1:2. இப்போ நீங்கள் வந்து ½ கப் போட்டிருக்கீங்க பாசிப்பருப்பு, அதனால் நான் 1 கப் சேர்க்குறேன். இதே நீங்கள் 1 கப் பாசிப்பருப்பு அப்படின்னா 2 கப் சேர்த்துக்கோங்க. 1:2 தான் ரேஷியோ. அதுதான். இப்போது இது நல்லா வேகட்டும். 5 விசிலுக்கு அப்புறம் நம்ம பார்க்கலாம். இதோ நம்மளோட பாசிப்பருப்பு நல்லா வெந்தாச்சு. இதை நல்லா மசிச்சுக்கலாம். அதுக்கு நடுவில் இதை மசிக்கிற கேப்பில் நான் வந்து உங்களுக்கு ஒரு இது சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து அடுப்பு ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சுக்கோங்க. சின்ன பேன் வச்சுக்கோங்க. இதுக்கு வெறும் முந்திரியும் நம்ம அந்த கோதுமையை மட்டும்தான் வறுத்துக்க போகிறோம். பெரிய பாத்திரத்தில் நம்ம வந்து இதை கண்டினியூ பண்ண போகிறோம். இது நெய் வைக்க காயறதுக்குள்ளே நம்ம நல்ல இந்த பாசிப்பருப்பை மசிச்சுக்கலாம். பாசிப்பருப்பு முடிஞ்சால் உங்களுக்கு ரொம்ப இதுவாக இருந்தது அப்படின்னா நான் கொஞ்சம் தண்ணி கூட வச்சுட்டேன். அதனால் எனக்கு இப்படி இருக்க கன்சிஸ்டன்சி. தண்ணிக்கு நீங்கள் வந்து 1:2 ரேஷியோவே வைங்க. அதுவே ஒரு நல்ல மலர்ந்து வெந்திருக்கும். அப்போ வந்து நீங்கள் நல்லா மிக்சியில் போட்டும் நீங்கள் வந்து இதை இது பண்ணிக்கலாம். ஆனால் எனக்கு இதுவே நல்ல பைண்ட் ஆயிடுச்சு போகிறோம். இந்த சூட்லேயே நீங்கள் வேணாலும் இப்போயே கூட சர்க்கரையும் சேர்த்து நம்ம நல்லா கிண்டி வச்சுக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு இந்த பேன் வந்து ரெடியாக இருக்குது. இதில் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். முதல்ல 2 டீஸ்பூன் நெய் சேர்த்துருக்கேன். இந்த நெய் சூடாகும் போதே இந்த கேஷ்யூஸ் ஒரு 10-15 கேஷ்யூ கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் ஆட் பண்ணிடலாம். அதுக்குள்ளே வந்து ½ கப் நமக்கு வந்து இது இல்லையா, நம்மளோட பாசிப்பருப்பு இல்லை, அதுக்கு வந்து 1 கப் சுகர் இதிலையே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த பாசிப்பருப்போடையே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நமக்கு அதுக்குள்ளே இந்த முந்திரி ரோஸ்ட் ஆகட்டும். அது உள்ள நம்ம வந்து இந்த பெரிய பாத்திரத்தில் நம்ம ஃபஸ்ட் வந்து நெய் சேர்த்துக்கலாம். நெய் வந்து ஒரு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கோ இல்லை 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு முதல்ல சேர்த்துக்கோங்க. 1/4 கப்பு நெய் இல்லையா, முதல்ல ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம்.
இப்போ இந்த சுகரை நல்லா இந்த பாசிப்பருப்பில் இந்த சூட்லேயே கரைச்சிக்கோங்க. ஸோ தட் உங்களுக்கு சுகர் வந்து ஈஸியாக மெல்ட் ஆகிடும். நம்ம அப்புறம் அந்த பெரிய பாத்திரத்தில் சேர்க்கறச்சு நமக்கு ஈஸியாக இருக்கும் குக் பண்ணுறதுக்கு. ஃபஸ்ட்டு இந்த முந்திரியை டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இதுவும் என்னோட கேஸ்ட் அயர்ன் கலெக்ஷனில் 2வது கலெக்ஷன் டச் அவன். நல்ல இந்த கேஷ்யூவை டோஸ்ட் பண்ணி ஒரு பிளேட்டில் எடுத்துக்கோங்க. ஒரு பிளேட்டில் ரிமூவ் பண்ணிக்கலாம். நல்ல கேஷ்யூ வந்து ப்ரௌன் ஆகட்டும். ரொம்ப கருத்துடணும்னு அவசியம் இல்லை, கொஞ்சம் ப்ரௌன் ஆனாலே போகிறோம். ப்ரௌன் பண்ணுறச்சு நமக்கு டெக்ஸ்சர் சூப்பராக இருக்கும், அதுக்காக பண்ணிக்கிறோம். எப்போதுமே ஸ்வீட் பண்ணுறச்சோ அடி கனமான பாத்திரத்தில் பண்ணுங்கள். ஸோ தட் வந்து நமக்கு சீக்கிரமாக அடி ஒட்டாது, ஈஸியாக இருக்கும். அதனால் நான் அப்படி சொல்கிறேன். இப்போ அடுப்பை இதை சிம் பண்ணிக்கலாம். இந்த கேஷ்யூஸை ரிமூவ் பண்ணிடலாம் நெய்யிலேருந்து. இது கேஸ்ட் அயர்ன்கிறதுனால சீக்கிரமாக உங்களுக்கு வந்து ஹீட் ஆகிடும். அது வந்து மெயின்டைனும் ஆகும் கொஞ்சம் நேரத்துக்கு நமக்கு. இப்போ நம்ம இதுலேயே வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கலாம். இந்த பேனில் நல்ல ஒரு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்து அந்த கோதுமையோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு அதை குக் பண்ணிக்க போகிறோம். நல்ல அந்த கோதுமை கட்டி இல்லாமல் வரணும், அந்த நெய்யில் வறுப்பட்டு. அந்த அளவுக்கு இந்த கோதுமை மாவை வறுத்து எடுத்துக்கலாம். ஒரு 1 minute or 2 minutes ஆகும் இது வறுபடுறதுக்கு. நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. நம்மளோட கோதுமை மாவு வந்து நல்லா குக் ஆகிடுச்சு பாருங்கள், கலரே சேஞ்ச் ஆகிடுச்சு இல்லையா? இந்த அளவுக்கு குக் ஆனால் போகிறோம். ஆஃப் பண்ணிக்கோங்க. இந்த சூட்லேயே இது கொஞ்சம் குக் ஆகிடும். இப்போ அந்த நெய் பாத்திரத்தில் நான் வந்து இந்த பாசிப்பருப்பு அண்ட் சர்க்கரை மிக்சரை சேர்த்துக்கிறேன். இதை சேர்த்து இனிமேல் தான் நமக்கு குக்கிங் வேலையே இருக்குது. நல்லா அதை வந்து கிண்டிகிட்டே இருக்கணும். ஹல்வா பதம் வர அளவுக்கு, அடியில் பாத்திரத்தில் ஒட்டாத அளவுக்கு இதை குக் பண்ணிகிட்டே இருக்கணும். நீங்கள் நம்ம இப்போ வந்து சுகர் சேர்த்துருக்கோம் இல்லையா, அது நல்லா குக் ஆகிட்ருக்கோம். அந்த 1/4 கப்பு நெய்யில் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. நான் இப்போ ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு அது நல்லா குக் ஆகணும். உங்களுக்கு கன்சிஸ்டன்சி தெரியும். அதாவது இது கொஞ்சம் கொஞ்சம் லேட் ஆகும் தான், கொஞ்சம் டீட்டெயில்டு ஸ்வீட் தான். ஆனால் வந்து டேஸ்ட்டு பிரமாதமாக இருக்கும். நம்ம அந்த திருவையாறில் சாப்பிட்ற அசோகா ஹல்வா மாதிரியே இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் தண்ணி இன்னும் கொஞ்சம் கம்மியாக வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா இந்த கொஞ்சம் ஈஸி. தண்ணி ஜாஸ்தியாக இருந்தது அப்படின்னா அது வத்துற வரைக்கும் நமக்கு குக்கிங் ப்ராசஸ் இருக்குது. நான் இன்றைக்கி கொஞ்சம் தண்ணி கூட விட்டேன், எனக்கு கொஞ்சம் லேட் ஆகும். நீங்கள் வந்து 1/2 கப் பாசிப்பருப்புக்கு 1 கப்லேருந்து 1.25 கப் அளவுக்கு மட்டும் தண்ணி விட்டுக்கோங்க. நான் வந்து 1.25 கப்பு விட்டுட்டேன், அதனால் எனக்கு கொஞ்சம் ப்ராசஸ் டிலே ஆகும். நீங்கள் 1 கப் அளவுக்கு 1:2 ரேஷியோவே வச்சுக்கோங்க, கரெக்டாக இருக்கும். இப்போது இதில் ஏலக்காய் பொடியும் சேர்த்துடலாம். அதனால தான் நான் அடிகனமான பாத்திரம் எடுத்திருக்கேன். சும்மா ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பவுடர் சேர்த்துக்கோங்க. ஏலக்காவை பவுடர் பண்ணும்போது எப்போதுமே நம்ம வந்து சர்க்கரை கொஞ்சோண்டு சேர்த்து பவுடர் பண்ணோம் அப்படின்னா ஈஸியாக பவுடர் ஆகிடும். இது என்னோட பாட்டியோட டிப்ஸ். இப்போ இது நல்லா குக் ஆகட்டும், ஒரு 2-3 நிமிஷம் குக் ஆகட்டும். அப்புறம் நான் எப்போ நெய் சேர்க்கணும்னு அப்போ காட்டுறேன். அடி ஓட்டாமல் கை விட்டு கிளறிட்டே இருங்க, இல்லாட்டி அடி ஒட்டிடும். நான் இன்னும் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்க போகிறேன். நல்லா கொதிச்சிட்ருக்கு, பார்த்தீங்கனாலே தெரியும் உங்களுக்கு. இருங்க, நான் க்ளோஸ்அப் வைக்கிறேன். இன்னொரு 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். அதான் நல்லா இது குக் ஆகணும். உங்களுக்கு நல்லா அடி விட்டு வர அளவுக்கு இது ஃபஸ்ட்டு. இப்போ வந்து கொஞ்சம் நல்லா குக் ஆகி நெய் பிரிகிற அளவுக்கு குக் ஆகணும். அதுக்கப்புறம் நம்ம கேஷ்யூ, ஃபுட் கலர், அதுக்கப்புறம் இந்த நம்ம வச்சுருக்கிற கோதுமை இதெல்லாம் சேர்க்க போகிறோம். இது இன்னொரு 2-3 நிமிஷம் கொதிச்சதுக்கப்புறமா நான் இந்த கோதுமை கலவையை இதில் சேர்த்துக்க போகிறேன். இதில் நல்லா
குக் பண்ணிக்கோங்க, அடியே ஒட்டாது, சூப்பராக இருக்கும் அசோகா ஹல்வா. நல்ல இது குக் ஆகட்டும், இன்னும் ஒரு 5 minutes. அதான் கிண்டி விட்டுட்டே இருக்கணும், நீங்கள் விட்டுறக்கூடாது, கைவிடாமல் கிண்டிகிட்டே இருங்க, அதுதான். இப்போது நம்ம வந்து ஃபுட் கலர் சேர்த்துக்கலாம். ஃபியூ ட்ராப்ஸ் போகிறோம். என்கிட்ட ரெட்டு இல்லை, அதனால் நான் பிங்க் சேர்க்குறேன். உங்கள்கிட்ட ரெட்டு இருந்தால் தயவுசெய்து ரெட்டு சேர்த்துக்கோங்க, அதுதான் அதுக்கான கலர். இல்லை எனக்கு ஃபுட் கலர்லாம் வேண்டாம் அப்படின்னா நீங்கள் வந்து அவாய்டும் பண்ணிக்கலாம். எனக்கு ஃபுட் கலர் வேண்டாமா, நான் வந்து நேச்சுரல் கலரே எனக்கு போகிறோம் அப்படின்னா கூட விட்டுக்கலாம். நான் வந்து ஒரு ட்ராப் அளவுக்கு பிங்க் சேர்த்துருக்கேன், அதேமாதிரி ஒரு ட்ராப் எல்லோ சேர்க்க போகிறேன். அடுப்பை என்றைக்குமே சிம்மில் வச்சுக்கணும். ஸ்வீட் பண்ணுறச்செல்லாம் நல்லா சிம் பண்ணிக்கோங்க. சிம் பண்ணிவிட்டு அதே மாதிரி ஒரே ஒரு ட்ராப் அளவுக்கு எல்லோ சேர்த்துக்கிறேன். ஒரு ட்ராப் பிங்க், ஒரு ட்ராப் எல்லோ சேர்க்குறேன். ஓகே, அதே மாதிரி ரெட் அண்ட் எல்லோ சேர்க்கலாம், இல்லை வெறும் எல்லோ சேர்க்கலாம், ரெட்டு மட்டும் சேர்த்துக்கலாம், அது அவங்கவுங்களோட விருப்பம். இப்போ நான் இன்னும் கொஞ்சம் நெய் சேர்த்துக்க போகிறேன். நான் அந்த 1/4 கப் நெய் ப்ளஸ் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சொன்னேன் இல்லையா, அதை தான் பொறுமையாக சேர்த்துட்டுருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் நம்ம இந்த முந்திரியும் இந்த கோதுமையும் வறுக்க வச்சுட்டோம், மிச்சம் 1/4 கப் ப்ளஸ் ஒரு டேபிள் ஸ்பூன் இதில் சேர்க்குறோம். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டாலே போகிறோம். இதுதான் கடைசி, நம்ம சேர்த்துக்கலாம். இதோட நெய்யே ஆயிடுது, நாளைக்கு காய்ச்சணும். அவ்வளோதான். இப்போது இதை நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு பதம் வர ஆரம்பித்தாச்சு, பார்த்தாலே தெரியும். இதோட நம்ம ரோஸ்டட் கேஷ்யூஸை சேர்த்துடலாம். கேஷ்யூலாம் தனியாக சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை, இப்போயே சேர்த்துக்கோங்க. அதாவது லாஸ்ட்டில் சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை, இப்போயே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா அடுப்பை சிம் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு நல்லா குக் ஆகும். கலர் பாருங்கள், பிரமாதமாக வந்தாச்சு. பிங்க் அண்ட் எல்லோ சேர்த்ததுனால ஒரு மாதிரி லைட் இதுவாக வந்திருக்கு. இப்போ நம்ம இங்கே எடுத்து வச்சுருக்கிற கோதுமையை சேர்த்துக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு 1 minute அளவுக்கு கொதிக்க விட்டுக்கலாம். இப்போது நம்ம எடுத்து வச்சுருக்கிற கோதுமையை அதில் சேர்த்துக்க போகிறோம். வறுத்து எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, இந்த கோதுமையும் இதில் சேர்த்துக்கோங்க அந்த நெய்யோட. நாங்கள் வந்து சின்ன வயசில் வருஷம் கும்பகோணத்தில் இருக்கிற கோயிலுக்கெலாம் போவோம். அப்போது திருச்சியிலேருந்து கும்பகோணம் போகும்போது நம்ம வந்து திருவையாறும் போவோமா வழியில். அப்போது அங்கே ஒரு ஷாப் இருக்கும், ஆண்டவர் அல்வாடம். இங்கே எல்லா தடவையும் அப்பா வந்து கூட்டின்னு போய் அசோகா ஹல்வா வாங்கி தருவா. அப்புறம் வீட்டுக்கு வரும்போது எல்லாருக்கும் சேர்த்து வாங்கின்னு வருவோம், அதாவது நம்ம ரிலேட்டிவ்ஸ்க்கெல்லாம். அவ்வளோதான், சூப்பர். இன்னொரு 1 minute கைவிடாமல் கிளறணும். ஒன்றுமே தான் உங்களோட பிரமாதமான அசோகா ஹல்வா ரெடி. அசோகா ஹல்வா நல்லா நெய்யை விட்டுருக்கோம். வேணுங்கிறவங்க இன்னும் கொஞ்சம் கூட வேணாலும் விட்டுக்கோங்க. ஆனால் எனக்கு இந்த அளவுக்கு நெய் போகிறோம். ஏன்னா எங்கிட்ட தீர்ந்து எடுத்து 1/4 கப்பு கரெக்டாக வச்சுருந்தேன். இப்போது நான் அடுப்பை ஆஃப் பண்ணிக்கிறேன். ஆஃப் பண்ணிவிட்டு இது இந்த சூட்லேயே நல்லா இன்னும் கொஞ்சம் இறங்கிடும். உங்களுக்கு பதம் தெரியும், அப்படி ஒட்டாமல் வரும் பேனில் ஒன்று கூடி, அதுதான் நமக்கு பதம். ஹோப் உங்கள் எல்லாருக்கும் இந்த திருவையாறு அசோகா ஹல்வா ரெசிபி பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு என் கூட ஃபோட்டோஸை இன்ஸ்டாகிராமில் என்னை டேக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நான் அதை எல்லாருக்கூடையும் ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்துலேயே இருக்கிற பெல்லை தட்டி விட்டுக்கோங்க. அதில் ஆல்ங்கிற ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க, அடுத்தடுத்த வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு தெரியறதுக்காக. இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வேற ஒரு வீடியோவில் சந்திக்கிற வரைக்கும் டாடா பை பை. இது பாகிஸ் கிச்சன் மோர்மிளகாய், ஸ்ட்ரிக்ட்லி வெஜிடேரியன்.